சென்னை எடியூம் பிளஸ் மற்றும் ஸ்கில்நெட் இணைந்து வழங்கும் சைக்கோ தெரப்பி அறிமுக வகுப்பில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஏதோ ஒரு சைக்காலஜி சப்ஜெக்ட், நீங்க பிஎஸ்சி சைக்காலஜியா இருக்கலாம், எம்எஸ்சி சைக்காலஜியா இருக்கலாம், டிப்ளமா இன் சைக்காலஜியா இருக்கலாம், பிஜி டிப்ளமா இன் சைக்காலஜி சர்டிபிகேஷன் கோர்ஸா இருக்கலாம், அல்லது சர்டிபிகேஷன் கோர்ஸ் இன் சைக்காலஜி, எனி மேஜர் எனி சப்ஜெக்ட் சார்ந்தவங்களுக்கு சைக்காலஜியில உளவியல் ஆலோசகரா மட்டும் பணியாற்றும் தகுதி படைத்தவர்கள். வெறும் நம்முடைய கருத்துக்களாலும் நம்முடைய கமெண்ட்ஸ் கட்டளைகளாலும் நம்முடைய கவுன்சிலிங் ஆற்றலை கொண்டு மட்டுமே ஆற்றுப்படுத்துகிற தகுதியை பெற்றிருக்கக்கூடிய நாம் அடுத்த கட்டத்திற்கு உளவியல் துறையில் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக, அதாவது வெறும் நம்முடைய கிளைண்ட் அப்படிங்கிறவங்க நம்மை நம்பி வரக்கூடியவங்க. சிலருடைய பிரச்சனை லேசான பேச்சிலேயே சரியாகக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். சிலருக்கு கொஞ்சம் ஆழமான கண்காணிப்பு, தொடர்ச்சியான ஃபாலோ அப் அவங்களுக்கு தேவைப்படும். இதுக்கும் அடுத்த கட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அது அவர்களை முழுமையாக நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்தல், நம்முடைய கவனிப்புக்கும் நம்முடைய உத்தரவுக்கும் நம்முடைய கட்டளையின்படி அவர்களை செயல்பட வைப்பதற்குமான ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் முதலில் மனதை கட்டுக்குள் வைத்தல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாம எப்படி நம்மளுடைய மனசை கட்டுக்குள்ள வைக்க முடியும் அப்படிங்கிறத முதல்ல கத்துக்கிட்டாதான் அடுத்தவர்களுடைய மனதை, கட்டற்ற மனமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய மனதை கட்டுப்பாடுகளுக்குள்ளால் வைக்கக்கூடிய ஆற்றலை நாம் அவர்களுக்கு கொடுக்க முடியும். அந்த வகையில் உளவியலில் ஏதேனும் ஒரு படிப்பை கற்றறிந்தவர்கள், அடிப்படை உளவியல் தெரிந்தவர்கள் அல்லது அடிப்படை உளவியலை கற்றுக்கொண்டிருப்பவர்கள், ஓரளவிற்கு டிப்ளமா ப்ரோக்ராம் அல்லது பிஎஸ்சி சைக்காலஜி இது மாதிரி ஏதேனும் ஒரு உளவியல் பாடப்பகுதியை கற்றுக்கொண்டிருப்பவர்கள் அடுத்த கட்டமாக தங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சிறப்பு பயிற்சி வகுப்பை நாம் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த பயிற்சி வகுப்பில் நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை நமக்கு அறிமுகப்படுத்துவதற்காக டாக்டர் பேராசிரியர் முபீன் சுல்தானா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை இப்போது நம் அனைவர் சார்பிலும் டிப்ளமா இன் சைக்கோ தெரப்பி 6 மாத ஆன்லைன் பயிற்சி வகுப்பை அறிமுகப்படுத்த உங்கள் அனைவர் சார்பிலும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Thank you, sir. Good evening, everyone. Good evening. Good evening, ma'am. Good evening, ma'am. Yeah. So, Master Diploma in Psychotherapy. Sir சொன்ன மாதிரி இப்ப சைக்கோதெரப்பி அப்படின்றது நம்ம ஃபேமிலி சைக்காலஜி முடிச்சிருக்கோம், எஜுகேஷனல் கவுன்சிலிங் இது எல்லாமே டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ், பிஜி டிப்ளமா முடிச்சிருக்கோம். ஸோ கவுன்சிலிங் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த கவுன்சிலிங்குள்ளார நம்ம கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணும்போது வெறுமே கவுன்சிலிங்கை கொண்டு, வெறும் டாக் தெரப்பியை மட்டும் கொண்டு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு தீர்வை கொடுக்க முடியாது. எல்லாருக்குமே கொடுக்க முடியாதுன்னு இல்லை, ஒரு சில நபர்களுக்கு பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆகக்கூடியதா இருக்கலாம், டாக் தெரப்பி மட்டும் போதுமானதாக இருக்கும், அப்போ கவுன்சிலிங் இஸ் எனஃப் ஃபார் தெம். ஆனா ஒரு சில கிளைண்ட்ஸுக்கு டீப் ரூட்டடான ஒரு பிசிக்கல் அபியூஸ் மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கலாம், சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படின்னு சொல்லுவோம், சின்ன வயசுல நடந்திருக்கக்கூடிய அபியூஸாக இருக்கலாம். சோ ஏதோ ஒரு விஷயம் ட்ராமா அவங்க பார்த்திருக்கக்கூடிய விஷயம், ஆக்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு டீப் ரூட்டடா சம் ஃபியர்ஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த பயத்துக்கான ஃபேக்டர்ஸ் அவங்க மனசுக்குள்ளார இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நிறைய இந்த மாதிரி இமோஷனல் ட்ராமா ஃபேஸ் பண்ணவங்க, இல்ல வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சந்திக்கும் போது ஆங்ஸைட்டி ஏற்படும். ஸோ இந்த மாதிரி வெறும் கவுன்சிலிங்கால மட்டும் சரி செய்ய முடியாத விஷயங்களுக்கு நமக்கு ஹெல்ப்புக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்கோதெரப்பி. அப்ப அதுக்காக தான் பிரத்யேகமாக ஸ்பெஷலி டிசைன் ஃபார் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபேமிலி சைக்காலஜியும் இந்த எஜுகேஷனல் சைக்காலஜியும் முடிச்சு கவுன்சிலிங் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கக்கூடியவங்களுக்கு போக்கண்டா ஒரு சிலபஸ், ஒரு கோர்ஸ் நாம அமைச்சிருக்கோம். அதாவது மாஸ்டர் டிப்ளமா இன் சைக்கோதெரப்பி அப்படின்ற கோர்ஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு 6 month கோர்ஸ் தான். பட் இதுல ஃபுல்லாவுமே உங்களுக்கு ஒரு சில தெரப்பிஸ் நம்ம இன்டெப்தா பார்ப்போம். ஸோ இந்த தெரப்பிஸ் கத்துக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பியூரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த தெரப்பிஸ் கத்துக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நபருக்கும் அது கத்துக்கிட்டதுக்கு அப்புறமாக இருக்கக்கூடிய நபருக்கும் ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம பார்க்க முடியும். சிமிலர்லி இப்ப சார் சொன்னார் இல்லையா, நம்ம மனசை நம்ம கட்டுக்குள்ளார வைக்கிறது நம்ம கத்துக்கணும், அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்,
மத்த நபர்களை நம்ம கையாள முடியும். சோ உங்ககிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸா இருக்கலாம், நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். சோ எனி ப்ரொஃபஷன்ல நீங்க இருந்தாலும் பேசிக் சைக்காலஜியோடைய நாலேஜ், நீங்க சைக்காலஜி ஸ்டூடெண்டா இருக்கலாம், நீங்க சைக்காலஜி பட்டம் பெற்றவர்களாக இருக்கலாம், நம்ம கிட்ட டிப்ளமாஸ் படிச்சவங்களாக இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க டிப்ளமாஸ் படிச்சவங்களாக இருக்கலாம். ஸோ பேசிக் சைக்காலஜியோடைய நாலேஜ் இருக்கு. இல்லைன்னா ஏதோ ஒரு கோர்ஸ்ல நீங்க அலைடாக சைக்காலஜி படிச்சிருக்கீங்க, அந்த பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த தெரப்பீஸ நீங்க ஈஸியா கத்துக்கலாம். சோ எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையான முறையில தான் உங்களுக்கு வந்து நம்ம சொல்லுவோம். நிறைய தியரி இதுல இருக்காது. சோ ஃபவுண்டேஷன் எப்பல இருந்து இந்த சைக்கோ தெரப்பி வந்தது, அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப இன்டெப்தா நம்ம போக மாட்டோம். தேவைக்கேற்ப மட்டும். இப்ப நான் சிபிடி அப்படின்ற ஒரு விஷயத்த நான் எடுக்கிறேன் அப்படின்னும் போது, இது சிபிடினா என்ன, இத கண்டுபிடிச்சவங்க யாரு, எப்ப வந்தது, சோ இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்களை கொண்டு நம்ம டைரக்டா டெக்னிக்ஸை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்ப அந்த டெக்னிக்ஸை நம்ம ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு டெக்னிக்கும் இன்டெப்தா பிராக்டிக்கலா லைவ் செஷன்ல நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணிடுவோம். சோ டவுட்ஸ் எதுனா இருந்தாலும் நீங்க அதை அப்பவே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். லேட்டர் ஆன் நீங்க ஒரு ஒர்க் அவுட் மாதிரி உங்க கிளைண்ட்ஸுக்குள்ளார, உங்களுடைய அந்த சர்க்கிள்குள்ளார அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து பிராக்டிக்கலான டிஃபிகல்டிஸ் என்ன இருக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 months கோர்ஸ். சோ வீக்லி 2 செஷன்ஸ் இருக்கும். அப்போ 48 செஷன்ஸ் டோட்டலி வருது. இந்த 48 லைவ் செஷன்ஸ்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 தெரப்பீஸ வந்து நாம இங்க உள்ளடக்கியிருக்கோம். சைக்கோ தெரப்பி அப்படின்னு சொன்னோம்னா வாஸ்டா கடல் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அதுல நாம குறிப்பா ஸ்பெசிபிக்கா நம்மளுடைய பிராக்டிக்கல் வேர்ல்டுக்கு ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான டெக்னிக்ஸ் அண்ட் தெரப்பீஸை தான் சூஸ் பண்ணி அதை நடத்துவோம். ஸோ ஒவ்வொரு செஷனும் 1.5 hours இருக்கும். ஸோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. ஸோ நிறைய நம்ம செஷன்ஸ்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சிபிடி சைக்காலஜியுடைய பேசிக்கான புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலே காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பியை நீங்க அந்த ஃப்ரேம் ஒர்க், தாட்ஸ், இமோஷன், பிஹேவியர் அப்படின்ற ஒரு முக்கோண வரைபடத்தை நம்ம பார்ப்போம். சோ எண்ணங்கள் வருது, அந்த எண்ணங்கள் உணர்வுகளாக மாறுது, அந்த உணர்வுகள் என்ன பண்ணுது, நமக்கு ஒரு பிஹேவியரை உண்டாக்குது. சோ அந்த பிஹேவியர் நல்ல பிஹேவியரா இருக்கணுமா, கெட்ட பிஹேவியரா இருக்கணுமா, எதை நிர்ணயிக்குது அப்படின்னா சிபிடியை பொறுத்த வரையிலும் அந்த தாட்ஸ் தான் நிர்ணயிக்குது. அப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம யதார்த்தமா பாக்குறோம். ஒரு நாளைக்கு நம்ம வெளியில போறோம், எங்கேயோ ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, சே யார் மூஞ்சில முழிச்சேன்னே தெரியல, நாளே விளங்காம போச்சு. ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்க ஒரு டக் ஆஃப் வார் போயிருக்கும், சும்மா ஒரு வாய் வார்த்தையால சண்டை போயிருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த 24 மணி நேரத்தையும் இந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு நம்ம ஓவர் ஜெனரலைஸ் பண்றோம். அந்த மாதிரி நிறைய டிஸார்டர்ட் திங்கிங் பேட்டர்ன் வந்து நமக்குள்ளார அதிகமாக இருக்கு. நெகட்டிவ் தாட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பெரும்பாலும் நம்ம சிந்தனைகளே நமக்கு எதிரியாக மாறுது. இது என்னால முடியுமா, என்கிட்ட அவ்வளோ எபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா, அவங்க எவ்வளோ சாமர்த்தியசாலி, அவங்க காட் கிஃப்டட் சைல்ட், இப்படின்னு பல தாட் ப்ராசஸ் நமக்குள்ளார இருக்கிறதுனால நம்மளுடைய எபிலிட்டிஸ் என்ன, எனக்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்ன, இப்படி எல்லாம் எனக்கு தெரியாமல் போகுது. அப்ப இந்த காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பிய நம்ம ரொம்ப டீப்பா கத்துக்கிறதுனால, இதுல உள்ள டெக்னிக்ஸ் நம்ம கத்துக்கிறதுனால எவ்ரிடே லைஃப்ல ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லிவிங் சொல்லுவோம். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஃபேமிலி இன்சிடென்ட்ஸா இருக்கலாம், வெளியில போகும்போது நடக்கக்கூடிய நபர்கள், அதாவது அந்த இன்சிடென்ட்ஸா இருக்கலாம், நம்ம பழகக்கூடிய நபர்களுக்குள்ளார பேச்சுவார்த்தையில வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்மள ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்ப அந்த இன்ஃப்ளூயன்சஸ், அந்த மேனிபுலேஷன்ஸ் எல்லாம் நடக்க கூடாது. நான் வந்து என்ன யதார்த்தமோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு தெளிவான இதோட ஒரு பாசிட்டிவ் தாட் பேட்டர்னோட பாசிட்டிவ் உணர்வுகளை எழுப்பணும், அதே மாதிரி என்னுடைய பிஹேவியரும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா சிபிடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இதை நாம இன்டெப்தா இதுல உள்ள டெக்னிக்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா REBT, ரேஷனல் இமோட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. பேரை பார்த்து எல்லாம் பயப்படாதீங்க, ரொம்ப சிம்பிளா தான் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன கோர் கான்செப்ட், இது என்ன சொல்ல வருது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க எளிமையா உங்களுடைய அந்த தெரபியூட்டிக் பிராக்டிஸ்குள்ளார இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்.
அப்ப இந்த REBT அப்படின்றது வந்து நிறைய இரேஷனலான பிலீவ்ஸ், அதாவது தாட்டுக்கு அடுத்த கட்டமாக, தாட் அப்படின்னு சொல்றது என்ன, சிந்தனை. இந்த சிந்தனைக்கு அடுத்த கட்டமாக வரக்கூடியது என்ன, ஒரு நம்பிக்கை, ஒரு பிலீஃப் சிஸ்டம் உருவாயிடுது. எனக்கு எதுவுமே நல்லதே நடக்காது தெரியுமா, சின்ன வயசுல இருந்து நானும் பார்த்திருக்கேன், எதுனா ஒரு சந்தோஷம்னா உடனே ஒரு பிரச்சனை வந்துடும். சோ இந்த மாதிரியான பிலீஃப் பேட்டர்ன் எல்லாம் எப்படியாவது இவங்களுக்கு உருவாகி இருக்கும். எப்படியாவதுன்னா என்ன, த்ரூ நர்ச்சர், அதாவது பேரண்ட்ஸ் பார்த்திருப்பாங்க, பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான பிலீஃப்ஸ் இருந்திருக்கலாம், தாத்தா பாட்டிக்கு ஃபேமிலியில யாருக்காவது இந்த மாதிரியான பிலீஃப் பேட்டர்ன் இருந்திருக்கலாம். அப்ப இத பார்த்து வளரக்கூடிய குழந்தை அந்த பிலீஃப் பேட்டர்னை என்ன பண்ணுது, இன்னும் பெருசாக்குது. தன்னுடைய அனுபவ ரீதியாக, ஆமா பாட்டி சொன்னது உண்மைதான், அம்மா சொன்னது உண்மைதான், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் யதார்த்தமா நடக்கத்தானே செய்யுது. சோ இந்த மாதிரி பிலீஃப் பேட்டர்ன் எல்லாம் ஒரு சில நபர்களை முடக்கக்கூடிய வகையில இருக்கு. அவங்களுடைய எபிலிட்டி, அவங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா வெளியில வந்து தன்னுடைய பங்கு ஆற்ற முடியாம அவங்கள முடக்கக்கூடிய வகையில இருக்கு. அவங்களுக்கு எதுவுமே வீக்னஸ் கிடையாது, அவங்களுக்கு வந்து ஆர்வம் இல்ல அப்படின்னு கிடையாது, அவங்களுக்கு ஸ்கில் இல்ல, டேலண்ட் இல்ல அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் இவங்களுடைய ஒரு பிலீஃப் சிஸ்டம், எதுவுமே எனக்கு நல்லாவே நடக்காது அப்படின்ற ஒரு பிலீஃப் சிஸ்டம் என்ன பண்ணுது, அவங்களுடைய எல்லா எபிலிட்டிஸையும் முடக்கக்கூடிய வகையில இருக்கு. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த தாட்ஸுக்கு அடுத்தபடியாக இன்னும் டீப்பரா இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மாதிரியான பிலீவ்ஸ நம்ம எப்படி சேலஞ்ச் பண்றது, இது வந்து ஜஸ்ட் ஒரு யூகம் தான், இது ஜஸ்ட் நம்ம சிந்தனையில இருக்கக்கூடிய ஒரு ஓட்டம் தான், அதை மாத்த முடியும். அதை மாத்துறதுனால இதுவரையிலும் கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்து இருந்த ஒரு நபர், என்னால எதுவுமே சாதிக்க முடியாது, எல்லாமே எனக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்ற ஒரு பிலீஃப் சிஸ்டத்தினால முடக்கப்பட்ட நபரை நம்ம என்ன பண்ண முடியும், ரிவைவ் பண்ணி ஒரு புத்துணர்வு கொடுத்து அவங்கள ஒரு சீரான வாழ்க்கைக்கு, ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கைக்கு நம்ம வழி நடத்த முடியும். சோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டெவலப்மெண்ட், நாம டெவலப் ஆறோம், நமக்கு என்ன இதுல பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத உணர்றோம். அடுத்ததாக இது நம்ம கிளைண்ட்ஸுக்கு நாம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். சோ ரேஷனல் இமோட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, அதுல உள்ள டெக்னிக்ஸ், அதுல உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம இன் டீட்டெயில்டா பார்ப்போம். அடுத்ததாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைலக்டிக்கல் பிஹேவியர் தெரப்பி, DBT அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பில இருந்து டெவலப் பண்ணப்பட்டதுதான் இந்த DBT. காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா தாட் மேல போக்கஸ் இருக்கும். பிஹேவியரை மாத்தணுமா, ஒரு பையனுக்கு கெட்ட பிஹேவியர், போய் நிறைய சொல்லிட்டு இருக்கானா, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை அவன் பிஹேவியர்ல இருக்கா, நெகட்டிவான பிஹேவியர்ல இண்டல்ஜ் ஆறானா, அடிக்ஷன் இருக்கா, அப்ப அவனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த தாட் ப்ராசஸ், எனக்குன்னு யாருமே கிடையாது, நான் எது செஞ்சாலும் கேட்கக்கூடிய நபர்கள் யாரும் கிடையாது, ஏதோ ஒரு டீப் ரூட்டடான தாட் பேட்டர்ன் இருக்கும். அதை போய் மாத்தி அமைச்சால் இந்த பிஹேவியரை மாத்த முடியும் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது இல்லையா, அதுக்கும் ஒரு படி மேல. சோ இங்க என்ன அப்படின்னா அந்த தாட், அந்த நிதானத்தை எல்லாம் இழந்துட்டு இவங்க எங்க இருக்காங்கன்னா இமோஷன்ல வந்துருச்சு. இப்போ எல்லாமே உணர்ச்சி பூர்வமாக இருக்காங்க, எதுவும் கேட்கக்கூடிய நிலையில இல்ல. சோ செம்மையான கோபத்துல இருக்காங்க, ஏன் என்னோட மட்டும் இதெல்லாம் நடக்குது, எவ்வளவுதான் நான் தாங்குவேன். சோ இமோஷன்ல வந்துருச்சு அப்படின்னும் போது அது என்ன இருக்கு, அதனுடைய தாக்கம் தாட்டை விட இன்னும் அதிகமா இருக்கு. சரி, இப்ப இந்த சமயத்துல நீங்க CBT கொடுத்து இது பாருங்க, உங்களுக்கு இந்த எண்ணம் வருது இல்லையா, அதனாலதான் இந்த இமோஷன் இருக்கு, இதை தணிச்சுக்கோங்க, இந்த எண்ணத்தை மாத்துங்க அப்படின்னா அது கேட்கக்கூடிய நிலையில அவங்க கிடையாது, அவங்க அந்த மைண்ட் செட்லயோ அந்த நிதானத்திலயோ அவங்க கிடையாது. அப்ப அந்த நிதானத்தை எழுந்த கிளைண்ட்ஸுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா டைலக்டிக்கல் பிஹேவியர் தெரப்பி. சோ முதல்ல அவங்களுக்கு ரிலாக்ஸேஷனுக்கு கொண்டுட்டு வருவோம். அந்த டைலக்டிக்கல் பிஹேவியர் தெரப்பில இருக்கக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச், அந்த ப்ராசஸ், அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றது மூலியமாக இவங்களுடைய இமோஷன்ஸை நம்ம ரெகுலேட் பண்ண முடியும், சீராக நம்ம மாத்தி அமைக்க முடியும். சோ இந்த டைலக்டிக்கல் பிஹேவியர் தெரப்பி நம்ம பார்ப்போம். அடுத்ததாக TA அப்படின்னு சொல்லக்கூடிய டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எல்லா நபர்களுக்குமே வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு ஸ்கிரிப்டா நம்ம மனசுல பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு சில விஷயங்கள் நம்ம கான்சியஸா நம்மள வழி நடத்துது. ஓகே, நான் ஒரு கிளாஸ்ல இருக்கேன், நான் இப்படி பிஹேவ் பண்ணணும், இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கான்சியஸையும் தாண்டி சில நேரங்கள்ல நம்மளுடைய அன்கான்சியஸ் டிரைவ் நம்மள வந்து இயக்கக்கூடியதாக இருக்கு. நம்மள அறியாமையே ஒரு சில விஷயங்கள் நம்மள இயக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அந்த இயக்கங்கள் எல்லாம் ஒரு ஒரு ஈகோ ஸ்டேட்ல நம்ம இருப்போம், ஒரு மனநிலையில நம்ம இருப்போம்.
அப்ப அந்த மனநிலைய மாத்தி அமைக்கிறது, மத்தவங்களோட இன்டராக்ட் பண்ணும்போது, மத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம வச்சுக்கும் போது, ஒரு கம்யூனிகேஷன் வைக்கும் போது, நம்ம எப்ப பார்த்தாலும் அவங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்க சரியில்லை, நான் சரியா இருக்கேனா இல்லையாங்கிறதே எனக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்த உடனே இன்னொரு நபரை நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஈகோ ஸ்டேட்ஸ், அந்த ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த அன்கான்சியஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்றது மாறணும். அது ரொம்ப நெகட்டிவாகவே இருக்கு அப்படின்னா ஒரு நபரை நெகட்டிவாகவே இயக்கும், இன்னொரு நபரை நெகட்டிவாகவே பார்க்க வைக்கும். அவங்க சரியில்லை, அவங்க நடத்த சரியில்லை, அவங்க பேச்சு சரியில்லை, அவங்க எல்லாமே அவங்களுடைய தப்பு தான். இந்த மாதிரியான ஒரு கோணம் நமக்கு வரும். அப்ப ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம ஃபேமிலி சைக்காலஜிக்குள்ளார கப்பிள் ரிலேஷன்ஷிப்பை டிஸ்கஸ் பண்றோம், ஃபேமிலியல் ரிலேஷன்ஷிப்பை நம்ம டிஸ்கஸ் பண்றோம், பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப், சிப்ளிங்ஸ், பிரதர் சிஸ்டர், இந்த பாண்டிங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த டிஏ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளஸ் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப், அந்த ஸ்கிரிப்டை மாத்தக்கூடிய டெக்னிக்ஸ், அது எல்லாமே நம்ம டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற டிஏல நம்ம பார்ப்போம். அடுத்ததாக சொல்யூஷன் ஃபோக்கஸ்டு பிரீஃப் தெரப்பி, SFBT அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து பெரும்பாலும் நீங்க என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் அவங்க மனசுக்குள்ளார இருக்கும் இல்லையா, இது என்னால முடியல, அது என்னால முடியல, அந்த நெகட்டிவ் தாட் ப்ராசஸ் அவங்களுக்குள்ளார டீப் ரூட்டடா இருக்கும். என்னடா எல்லாமே ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு, டீச்சர் வர மாட்டேங்கிறாங்க, ஸ்கூல் சரியில்லை, வீட்டுல போனா பேரண்ட்ஸ் சரியில்லை. சோ ப்ராப்ளம் 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 எவ்ரிவேர் ப்ராப்ளம் தான் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த சொல்யூஷன் ஃபோக்கஸ்டு பிரீஃப் தெரப்பி என்ன சொல்லுதுன்னா, அந்த ப்ராப்ளத்தினுடைய உலகத்துல இருந்து வெளியில வாங்க. சும்மா ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு பேசிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு தீர்வும் கிடைக்க போறது இல்ல. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இருக்கிறதெல்லாம் அப்படிதான் இருக்க போகுது. இதுல இருந்து என்ன சொல்யூஷனை நோக்கி என்னால பயணிக்க முடியும்? சோ சொல்யூஷன் ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இத நாம இன்டெப்தாக பார்ப்போம். மியூட் பண்ணிக்கோங்க சார். சோ இந்த சொல்யூஷன் ஃபோக்கஸ் பிரீஃப் தெரப்பிய அந்த கேஸ் ஸ்டடி வச்சு நம்ம பிராக்டிக்கலாக பார்க்க போறோம். அடுத்ததாக முக்கியமாக நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். இப்ப நாம எல்லாருமே ப்ரோக்ராமிங் உடைய வேர்ல்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ கம்ப்யூட்டருக்கு நம்ம ப்ரோக்ராமிங் பண்றோம், ஒரு ஆப் டெவலப் பண்ணணும்னா ப்ரோக்ராமிங், ஒரு சாஃப்ட்வேருக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்றோம். எல்லாருமே நம்ம போன்ல யூஸ் பண்றோம், நிறைய ஆப்ஸ், நிறைய ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம். ஒரு ஆப் என்னுடைய தேவைக்கேற்ப எப்படி வேலை செய்யணும். இப்போ ஒரு ஷாப்பிங் ஆப்பே எடுத்துக்கோங்களேன், எனக்கு தேவையான விஷயங்களை அது ஹைலைட் பண்ணி கொண்டு வந்து காட்டுது, இந்த விஷயங்கள்ல டிஸ்கவுண்ட் இருக்கு பாருங்க, வேற எதுனா உங்களுக்கு தேவைப்படுதா? சோ என்னுடைய தேவைகளுக்கு ஏத்த மாதிரி அது என்ன பண்ணுதுன்னா ஒரு சில விஷயங்களை ஹைலைட் பண்ணி காட்டுது இல்லையா? ஏன் காட்டுது? அது அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு, ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. சோ இந்த நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்கும் மனிதர்களை நாம ப்ரோக்ராம் பண்றோம். அங்க கம்ப்யூட்டரை ப்ரோக்ராம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இங்க ஹியூமனுடைய மைண்ட், அவங்களுடைய அந்த இயக்கக்கூடிய சிஸ்டத்தை ப்ரோக்ராம் பண்றோம். எப்படி ப்ரோக்ராம் பண்றோம்? நியூரோ லிங்குவிஸ்டிக், நரம்பு மண்டலம் சார்ந்து. இப்போ ஒரு சில விஷயங்கள் கமாண்ட்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருது? நம்ம மூளையில இருந்து வருது. ஒரு சூடான ஒரு விஷயத்தை நான் டச் பண்ணேன்னா உடனே நான் வந்து அங்கிருந்து வித்ட்ரா பண்றேன், திரும்பியும் அங்க தொட்டேன்னா அது சுற்றும் அப்படின்ற ஒரு அலாம், ஒரு காஷனை எனக்கு அது கொடுக்குது. எது கொடுக்குது? என்னுடைய பிரெயின் கொடுக்குது. அப்போ இந்த ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்னுடைய கையில இருந்து அந்த சுடு உணர்வு இருக்கு இல்லையா, அந்த டச் ரிசெப்டார் அந்த ஹீட்டுக்கான ஸ்டிமுலஸை என்னுடைய மூளைக்கு அனுப்பியிருக்கு. அங்க இருந்து என்னுடைய மூளை என்ன பண்ணிருக்குன்னா, இது வந்து அபாயகரமான ஒரு விஷயம், இதை நீ தொடர்ந்து அப்படியே தொட்டுட்டு இருந்தேன்னா தீஞ்சிடும், அங்க இருந்து இம்மீடியட்டா வித்ட்ரா பண்ணு அப்படின்ற ஒரு ரிட்டர்ன் இம்பல்ஸ் அனுப்பி. சோ இந்த மாதிரி இயங்கக்கூடிய நரம்பு மண்டலம் அது ஆட்டோமேட்டிக்கா இன்வாலன்ட்ரியா நடந்துகிட்டே இருக்கு. ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த என்விரான்மெண்ட்ல பாக்குறோம்ல, நம்மள பயம்புறுத்துற மாதிரியான விஷயங்கள், அது எல்லாமே தன்னாலேயே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அது பயமுறுத்தக்கூடிய வகையில இருக்கோ இல்லையோ நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் ட்ரிகர் ஆயிடுது. நம்மள என்ன பண்ணுது? ஒரு ஆங்ஸைட்டிக்கு தள்ளுது, ஒரு படபடப்பு உருவாகுது, ஒரு பயம் உருவாகுது. நம்மள அறியாமையே நம்ம என்ன பண்றோம்? நம்ம எபிலிட்டிஸ் மேல சந்தேகப்படுறோம். இது என்னால முடிஞ்சிருமா, என்னால முடியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம். இப்ப இந்த நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்க கொண்டு என்ன பண்றோம்னா, அந்த நரம்பு மண்டலத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் அத நாம எலிமினேட் பண்ணி பாசிட்டிவான விஷயங்கள் பக்கம் நாம அதை ப்ரோக்ராம் பண்றோம், ரீப்ரோக்ராம் பண்றோம். ஒரு ஃபியருக்கான ஃபேக்டர் அங்க பதிஞ்சிருக்கா, அது என்ன பண்றேன்? நானு ப்ரோக்ராம் பண்றேன்.
அது ஃபியராக இல்லாம அந்த ஃபியரை ரீமாடுலேட் பண்றது, ரீஃப்ரேம் பண்றது. பயப்படுறதுக்கான விஷயம் எதுவுமே இல்லை, நான் இதை எதிர்கொள்ள முடியும், அதுக்கான எபிலிட்டி எனக்குள்ளார இருக்கு, அதுக்கான திராணி எனக்குள்ளார இருக்கு அப்படின்ற ஒரு இயல்பை நம்ம கொண்டுட்டு வர முடியும் த்ரூ நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். சோ இந்த 6 தெரப்பீஸையும் நம்ம 6 மந்த்ஸ்க்குள்ளார பார்ப்போம். சோ ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு தெரப்பி பார்ப்போமா அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ். ஒரு சில தெரப்பி சொல்யூஷன் ஃபோக்கஸ்லாம் ரொம்ப சின்ன தெரப்பி தான், அப்ப அதுக்கு குறிப்பிட்ட நேரம் நம்ம அலோகேட் பண்ணுவோம். என்னென்ன நம்ம டீடைல்டா அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கோ அதை கொஞ்சம் எலாபரேட்டா நம்ம பார்ப்போம், சரியா? சோ இந்த 6 மந்த்ஸ் ப்ரோக்ராம்ல இந்த 6 தெரப்பீஸ் நாம பார்ப்போம். சோ யா, இந்த விஷயங்கள் எல்லாம் இதுல இன்டகிரேட் ஆகி இருக்கும். சோ இது என்ன அப்படி, இந்த கோர்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கிளைண்ட்ஸ ஹேண்டில் பண்றதுக்கு, தாட் ப்ராசஸ்ல பிரச்சனை இருக்கா, ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு டூல் உங்ககிட்ட இருக்கும். என்ன? சிபிடி. அதுவே உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு டெசிஷன் எடுக்க முடியல, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியல, இந்த மாதிரியான டிஃபிகல்டிஸ்ல இருக்காங்க அப்படின்னா எஸ்எஃபிடி அப்படின்ற ஒரு டூல் உங்ககிட்ட இருக்கும். டிபிடி, தாட்ஸ் எல்லாம் தாண்டி அது இமோஷன்ஸ்குள்ளார வந்தாச்சு, ரொம்ப தீவிரமா இருக்கு, தன்னையே தாக்கிக்க கூடிய வகையில இருக்காங்க, இல்லைன்னா யாரு எனக்கு இந்த நிலைக்கு தள்ளினாங்களோ அவங்கள தாக்கக்கூடிய நிலையில இருக்காங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம டிபிடி அப்படின்ற விஷயங்களை கொடுப்போம். டயலெக்டிக்கல் பிஹேவியர் தெரப்பி, இந்த இன்டர்வென்ஷன்ஸை நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, நிறைய கோல் ஓரியன்டா, ஒரு லட்சியம் இருக்கு வாழ்க்கையில, நான் ஒரு சில கோல்ஸை வச்சிருக்கேன், அச்சீவ் பண்ணி ஆகணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஓரியன்டா இருக்கலாம், இல்ல ஒரு கெரியர் ஓரியன்டா இருக்கலாம், பிசினஸ்ல ஒரு சில கோல்ஸ் வச்சிருக்க கூடியவங்க, ஸ்பிரிச்சுவல் கோல், ஃபிட்னஸ் பக்கம் போகணும். சோ ஏதோ ஒரு லட்சியத்தை அடையணும், அவங்களுக்குமே இந்த எஸ்எஃபிடி உடைய ஸ்கில்ஸ் எல்லாம். என்ன சேலஞ்ச் இருக்கு, அந்த கோல் அட்டைன் பண்றதுல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம், ஐயோ இது எட்டா கனியா இருக்கே, என்னால அதை அச்சீவ் பண்ணவே முடியாது அப்படின்ற மனநிலைக்கு தள்ளப்படுறோம் இல்லையா. அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இந்த எஸ்எஃபிடி நமக்கு உதவும். சிமிலர்லி என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய பேட்டர்னை நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய பயத்தை நம்ம மனசு கூட நம்ம கம்யூனிகேட் பண்றோம், அந்த பயங்களை, அந்த பதட்டத்தை நம்ம என்ன பண்றோம்னா ரீஃப்ரேம் பண்றோம். எதன் மூலியமாக? என்எல்பி அப்படின்ற கான்செப்ட் மூலியமாக. சோ என்எல்பியை தவிர பாத்தீங்கன்னா மத்த எல்லா தெரப்பீஸுமே வந்து உங்களுக்கு சவுண்டான ரிசர்ச் பேஸ்ட் அண்ட் பிராக்டிக்கல் எவிடன்ஸ் உங்களுக்கு உண்டு. ஆனா என்எல்பி வந்து அதனுடைய எஃபிஷியன்சி இருக்குது, பெரும் அளவுல இது பிராக்டிஸ் பண்ணப்படுறதுனால நாம என்எல்பியையும் இந்த கோர்ஸ்குள்ளார ஆட் பண்ணியிருக்கோம், சரியா? சோ ஆர்இபிடி இதுவுமே வந்து நம்ம இமோஷன்ஸ் இது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், இரேஷனலா இருக்கக்கூடிய பிலீஃப்ஸ், இதையெல்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்றதுக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ ஃபேமிலி கவுன்சிலிங்கா இருக்கலாம், எஜுகேஷனல் சைக்காலஜியுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிறவங்களா இருக்கலாம், ஆர் எனி சைக்காலஜிக்கல் பேக்ரவுண்ட், உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் ஆர் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ரெண்டுத்துக்குமே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸாக தான் இது இருக்கும். சோ இதுதான் சைக்கோ தெரப்பியா அப்படின்னா நிறைய சைக்கோ தெரப்பீஸ் இருக்கு, இது முக்கியமான தெரப்பீஸ். இந்த முக்கியமான தெரப்பீஸ்ல இருந்து முக்கியமான டெக்னிக் நீங்க பிராக்டிக்கலா உங்களுடைய டெய்லி செஷன்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு போவோம். சோ வேற என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நம்ம வந்து கிளாஸ்லயே நிறைய கேஸ் ஸ்டடிஸ் டிஸ்கஸ் பண்றது, அந்த தெரப்பீஸ ஒரு நபருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறது, இல்ல குரூப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறது, உங்களுடைய பியர் குரூப், அதாவது உங்களுடைய ஃபெல்லோ கிளாஸ்மேட்ஸ், பேட்ச்மேட்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அண்ட் என்ன அப்படின்னா சிபிடினா அந்த சிபிடி வெறும் தாட் மேல மட்டும் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு கிளையண்ட்டுக்கும் ஒவ்வொரு யூனிக்கான நீட் இருக்கும். சோ ஒரு நபருக்கு சிபிடி தேவைப்படலாம், கொஞ்சம் எஸ்எஃபிடி தேவைப்படலாம். சோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி கிராஸ் மொடாலிட்டி இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 6 விஷயங்களும் ஒரு கலவையாக சேர்த்து நீங்க கொடுக்கும் போதும் அது எஃபெக்டிவாக இருக்கும். இல்ல நான் தனித்தனியா கொடுக்குறேன், பேரப் பண்ணி கொடுக்குறேன். சோ இட் டிபெண்ட்ஸ் என்டையர்லி ஆன் தி சிச்சுவேஷன் அண்ட் தி சினாரியோ. கிளையண்ட் உடைய நீட் என்ன இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய டூல் கிட், நாங்க உங்களுக்கு 6 தெரப்பீஸ வெல் வர்ஸ்டா உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிடுவோம். சோ அந்த டூல் கிட்ல இருந்து நீங்க எது வேணாலும் எடுத்து இன்டகிரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய வகையில நீங்க ட்ரெயின் ஆயிடுவீங்க, சரியா? சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த கோர்ஸ் சிலபஸ். இதுல என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ மேம். இப்ப வந்து இந்த கோர்ஸ் வந்து நாம
டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே எவ்ரி வீக் டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே மே மாசம் முதல் வரக்கூடிய மே 5ஆம் தேதி முதல் டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே ஈவினிங் 7 to 8:30 இந்த கிளாஸ் கண்டக்ட் பண்றோம். ஏன்னா இப்ப சில பேர் ஃபேமிலி கவுன்சிலிங்ல இருக்கிறாங்க, அவங்க எஜுகேஷன் சைக்காலஜிலையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க 1 year கோர்ஸ்க்கு. ஸோ அதனால அவங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தேவை. சில பேர் வந்து இந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே கிளாஸ் அட்டன் பண்றதுனால அதே சேம் டைம்ல இன்னொரு டைம் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு முடியாம இருக்கும். ஸோ அதனால நாம இப்போ வந்து டியூஸ்டே வெனஸ்டே, அதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, முபீன் சுல்தானா மேம் வந்து டியூஸ்டே மார்னிங் நம்ம கிளாஸ் எடுக்க மாட்டாங்க, நான் தான் எடுக்கிறேன். ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் மட்டும் அவங்க எடுப்பாங்க, மற்றபடி டியூஸ்டே மார்னிங் நான் தான் கிளாஸ் எடுப்பேன். ஸோ அதனால நம்ம கிளாஸுடைய ஒரு போர்ஷன் வந்து அவங்க டியூஸ்டே எடுக்கிறது பொருத்தமா இருக்கும் அப்படின்ட்டு அன்னைக்கு ஈவினிங் அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கிறோம். வெனஸ்டே அவங்களுக்கு நம்ம கிளாஸ் இல்லை மார்னிங் டைம். ஸோ அதனால டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே ஈவினிங் 7 to 8:30 கிளாஸ். சேம் இதே மாதிரி தான் எல்லா கிளாஸஸ்க்கும் வீடியோ ரெக்கார்டர் கொடுத்துருவோம். எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் நோட் கொடுத்துருவோம். நீங்க இது வரைக்கும் எப்படி படிச்சீங்களோ அதே மாதிரி கத்துக்கலாம். பிளஸ் இந்த கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷன் தான் மெயின் போர்ஷன். அதனால நீங்க வீடியோல தான் அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இதுல வந்து தெரப்பின்னு சொன்னாலே உங்களுக்கு எப்படி அந்த கமாண்ட் சொல்றாங்க, எப்படி பிரீத்திங் பண்றதா இருந்தா அந்த பிரீத்திங் தெரப்பில எப்படி நாம வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷன் ப்ரோக்ராம் பண்ணோம் இல்லையா, நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த கிளாஸ் எண்டிங்ல கூட ஒரு மேடம் வந்து சொன்னாங்க, எனக்கு இப்ப என்னுடைய ப்ராப்ளம் வந்து நிறைய பிசிக்கல் ப்ராப்ளம் இதனால கியூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மசில் ரிலாக்ஸேஷன் ப்ரோக்ராம் பண்ணோம். இது 2 ப்ரோக்ராம் வந்து நம்ம லைவ் செஷன்ல பண்ணும் போதே உங்களுக்கு இவ்வளவு வித்தியாசம் உங்களால உணர முடியுது. இப்போ இதே மாதிரி நாம நிறைய டூல்ஸ் இதுக்குள்ளால 6 மேஜர்ஸ்ல நம்ம பண்ண போறோம். ஸோ இதனால நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல நீங்க அதை உணரணும், நீங்க உங்களுடைய பாடியை ரிலாக்ஸ் பண்ணணும், நீங்க உங்களுடைய மனசை ரிலாக்ஸ் பண்ணணும், நீங்க உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ல இருந்து உங்கள் சார்ந்த விஷயத்துல இருந்து நீங்க ரொம்ப ஃப்ரீயா, எந்த பாதிப்பும் உங்களை தாக்காதது மாதிரி, எந்த கவலையும் உங்களை தாக்காதது மாதிரி, எந்த சங்கடங்களும் உங்களை தாக்காதது மாதிரி, மற்றவர்களுடைய எந்த பிரச்சனையும் உங்களை தாக்காதது மாதிரி நீங்க ஒரு செக்யூர் ஜாக்கெட் மாதிரி நீங்க இந்த தெரப்பீஸை வந்து முதல்ல நீங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு அதை அழகா சொல்லி கொடுத்து நீங்க நல்ல ரிசல்ட் எடுக்கிறதுக்கு இது வாய்ப்பாக இருக்கும். இது சேம் தான், நாம எப்படி 6 months கோர்ஸ் பண்ணமோ அதே சேம் பேட்டர்ன். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா, நம்ம இப்ப 6 months கோர்ஸ்க்கான அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். லாஸ்ட் டைம் நாம நடத்தின கோர்ஸுக்கே வந்து ரொம்ப அமௌண்ட் கம்மியா வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு நம்முடைய சென்னை ஆபீஸ்ல இருந்து சேர்மேன் மேடம் வந்து கிட்டத்தட்ட கண்டிச்சாங்க, ஏன் இவ்வளோ லோ பிரைஸ் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. இந்த சைக்கோதெரப்பி கிளாஸ், நீங்க இந்த என்எல்பி ப்ரோக்ராம் கடைசியா சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த எல்எல்பி மட்டுமே ஒரு தனி கோர்ஸா வந்து கண்டக்ட் பண்றாங்க. அந்த ஒரு கோர்ஸுக்கு மட்டுமே வந்து 5 days கிளாஸ் 7 days கிளாஸ் கண்டக்ட் பண்ணி 5,000ல இருந்து 10,000 rupees வரைக்கும் அந்த என்எல்பிக்கு மட்டுமே சார்ஜ் பண்றாங்க. ஸோ கிரீஷ்மா மேம் சொன்னாங்க, அதாவது நம்முடைய எடிஎம் பிளஸ் உடைய சேர்மேன் மேம் சொன்னாங்க, இந்த சைக்காலஜி கோர்ஸ் நம்ம ஏற்கனவே எடுத்துக்கிட்ட 6 months சைக்காலஜி பிளஸ் இந்த தெரப்பி, இது ரெண்டும் சேர்த்து லைவ் கிளாஸ்ல ரெகுலர் கிளாஸ்ல 60,000 rupees சார்ஜ் பண்றாங்க. 60,000 ரூபாய் அப்படிங்கிற சார்ஜ் பண்றாங்க. ஸோ நாம ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சர்வீஸ் மோட்ல தான் நம்ம இந்த கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லா வீடுகளுக்கும் இந்த உளவியல் சிந்தனை போய் சேரணும், எல்லா வீடுகளிலும் எல்லா குடும்பங்களிலும் உளவியல் ஆலோசகர்கள் உருவாகணும், ஒரு நல்ல சமூகம் உருவாகணும்னா ஒரு நல்ல குடும்பம் முதல்ல உருவாகணும். அந்த அடிப்படையில முடிந்தவரை ஓரளவுக்கு நடுநிலை வருமானம் உள்ளவர்களும் இதை கத்துக்கணுங்கிறதுனால நாம வந்து ஜஸ்ட் 4,000 rupees இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறோம். நீங்க வந்து 8,000 rupees சார்ஜ் பேமெண்ட் பண்ணிருப்பீங்க, இன்க்ளூடிங் சர்டிபிகேஷன் சார்ஜ் இல்லையா. நீங்க வந்து ஏற்கனவே இப்ப கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய அந்த கோர்ஸுக்கு சர்டிபிகேஷன் அண்ட் அட்மிஷன் சார்ஜ் 2,000 rupees நீங்க பே பண்ணது மாதிரி இன்க்ளூடிங் இதோடைய சர்டிபிகேஷன் இன்க்ரீஸ் சார்ஜ் வந்து சேர்த்து 12,000 rupees. ஸோ நீங்க இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 2,000 அந்த சர்டிபிகேஷனுக்கான சார்ஜ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்ரி மந்த் நீங்க 2,000 பே பண்றதுன்னா கரெக்டா இருக்கும் உங்களுடைய டியூரேஷன். ஸோ இதுதான் நாம பிளான் பண்ணிருக்கக்கூடிய இந்த செஷன். இதுல ஏதேனும் உங்களுக்கு மேம்கிட்ட சொன்ன சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ அல்லது எங்கிட்ட ஏதாவது கேட்கறது டவுட் இருந்தாலோ நீங்க இப்ப கேட்கலாம், இல்லைன்னா நம்ம கிட்ட பண்ணிக்கலாம்.
ஏதாவது டவுட் இருக்கா? சார் இப்ப எப்பத்துல இருந்து சார் இந்த கிளாஸ் ஆரம்பிக்குது? இந்த May 5th மேம். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. அதே மாதிரி இமிடியேட்டா ஃபர்ஸ்ட் 2000, அப்புறம் நம்ம கிட்ட எப்படி இருக்கும் 2000? எவரி மந்த் நீங்க 2000 பே பண்ணா ஓகே இல்ல. மந்த் ஃபர்ஸ்ட் மீன்ஸ் நீங்க மே மந்த்துக்கான பேமெண்ட்டா அட்வான்ஸா ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டா பே பண்றீங்க, அவ்வளவுதான். ஓகேங்க சார், ஓகேங்க சார், தேங்க்யூ. ஓகே. இப்ப இது இந்த 1 year கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபேமிலி சைக்காலஜில இருக்கேன். அந்த அந்த 1 year கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இத நீங்க எடுப்பீங்களா? அந்த கோர்ஸ், தெரபி கோர்ஸ் இப்ப போட்டிருக்கோம் மேம். இது வந்து மாஸ்டர் டிப்ளமா அப்படிங்கிற சர்டிபிகேட் வரும். நீங்க 1 year கோர்ஸ் முடிக்கிறதுக்கும் இந்த கோர்ஸ்க்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா இதை நீங்க தனித்துவமா தான் பயன்படுத்த போறீங்க. இது முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு தேவைப்பட்ட ஒரு பேட்ச் பண்ணலாம், பட் நாட் ஷுவர். ஆனா பெரும்பாலும் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஏதாவது ஒரு சைக்காலஜி பேசிக் கோர்ஸ் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். பேசிக் தெரியாம நாம இந்த கோர்ஸ் நடத்த முடியாது. அதனால நம்ம பேசிக்ல இருக்கிறவங்க மட்டும்தான். அதே சேம் டைம் நம்ம ஒரு 15 மெம்பர்ஸ் தான் நம்ம லைவ்ல எதிர்பார்க்கணும். ரெகுலரா அட்டென்ட் பண்றதுக்கு ஒரு 15 மெம்பர்ஸ். ஸோ 20 மெம்பர்ஸ் தான் மேக்சிமம் அட்மிட் பண்றதா பிளான். ஒரு 20 பேர் இருந்தா 15 மெம்பர்ஸ் லைவ் அட்டென்ட் பண்றது மாதிரி தான் நம்ம இதுல பண்றோம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் இல்லையா? நீங்க திரும்ப திரும்ப நீங்க செய்து பார்த்து ரிசல்ட் எடுக்கக்கூடியது. ஸோ இதுல வந்து நீங்க வந்தா வாங்க, முடிஞ்சா நீங்க நோட்ல படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். உங்களுடைய கான்சென்ட்ரேட் தான் இங்க முக்கியம். ஸோ அதனால அட்மிஷன் பண்ணும்போதே நாம அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் கேட்குறோம். நீங்க கம்பல்சரி வீடியோலையாவது ரெகுலரா ஃபாலோ பண்ணணும், அட்டன் பண்ணணும். அப்பதான் இதை நீங்க பயன்படுத்த முடியும். அதனால நம்ம ஒரு 20 மெம்பர்ஸ் மேக்சிமம். அதனால நீங்க நம்ம குரூப்ல வந்து இப்ப கன்ஃபர்மேஷன் போட்டுருங்க. பேமெண்ட் நெக்ஸ்ட் மந்த் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே நம்ம பேட்ச் நம்ம ஸ்டூடெண்ட் தான் அப்படிங்கறனால இப்போதைக்கு நம்ம பேமெண்ட் அவசரப்படுத்தல. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கூட நெக்ஸ்ட் மந்த்ல உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பட் புக்கிங் இஸ் கன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கிளாஸ்ல எவ்வளவு பேர் சேர்த்துக்கிறாங்களோ அதுக்கு பிறகு பேலன்ஸ் 5 சீட் இருக்கு, 7 சீட் இருக்கு, 8 சீட் இருக்குன்னா மட்டும்தான் நம்ம வெளியில அட்வர்டைஸ் பண்ணுவோம். இல்லைன்னா நமக்குள்ளாலே அந்த ப்ரோக்ராமே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? முடிச்சிடலாமா? சார் இது எம்ப்ளாய்மெண்ட் பண்ண முடியுமா சார்? எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒன்லி 2 years டிப்ளமா கோர்ஸ் மட்டும்தான் மேம் எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண முடியும். மற்றபடி நீங்க இப்ப தனியா நீங்க ஒரு கவுன்சிலரா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா வெறும் பேச்சோட மட்டும் இல்லாம அடுத்த கட்டத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்க இந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏற்கனவே பண்ண டிப்ளமா உங்களுக்கு எலிஜிபிள். ஓகே, ஏற்கனவே பண்ண டிப்ளமா, ஏற்கனவே பண்ண பிஜி டிப்ளமா இன் அப்ளைட் சைக்காலஜி அல்லது ஏற்கனவே பண்ண டிப்ளமா இன் எஜுகேஷன் சைக்காலஜி, நீங்க ஒரு கவுன்சிலரா ஒர்க் பண்றதுக்கு, ஒரு கன்சல்டண்டா நீங்க ஒர்க் பண்றதுக்கு, ஒரு ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்ல ஒர்க் பண்றதுக்கு, பிரைவேட் கன்சல்டண்டா ஒர்க் பண்றதுக்கு நீங்க ஏற்கனவே பண்ண சர்டிபிகேஷன் உங்களுக்கு தாராளம் போதுமானது. இப்ப நாம இன்ட்ரடியூஸ் பண்றது உங்களுடைய குவாலிட்டியை டெவலப் பண்ணிக்கிறது, உங்களுடைய தகுதியை மேம்படுத்திக்கிறதுக்காக. சோ அதனால இந்த சர்டிபிகேட் போய் நீங்க வேலை சொல்லுங்க சார். பிஜி டிப்ளமோ இன் அப்ளைட் சைக்காலஜி 1 year கோர்ஸ் கூட நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. எம்ப்ளாய்மெண்ட்ல 2 years கோர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். நீங்க எம்ப்ளாய்மெண்ட் 1 year கோர்ஸ் வச்சுட்டு அதுல நீங்க தாராளமா உங்க பகுதியில ஒரு போர்டு போட்டு உங்க சென்டர் நடத்தலாம். உங்க பேர்லயே நீங்க சென்டர் நடத்தலாம். ஓகே சார், ஓகே. எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்லி 2 years டிப்ளமா ப்ரோக்ராம். பாலிடெக்னிக் காலேஜஸ்ல நடத்தக்கூடிய கோர்சஸ் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒன்லி டிகிரி கோர்சஸ், 3 years டிகிரி கோர்சஸ், 2 year பிஜி கோர்சஸ். இதுதான் நாம வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ப்ரொவிஷன். மற்றபடி எல்லாமே ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தான். நீங்க வேற எந்த கோர்ஸ் எங்க எடுத்தாலுமே அது ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஸோ நாம இப்ப பண்றது வந்து நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது நியூ டெல்லியில இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அஃபிலியேஷன் போர்டு. எப்படி யூஜிசி வந்து டிகிரி கொடுக்கறதுக்காக யூனிவர்சிட்டியை ரெகக்னைஸ் பண்றாங்களோ, யூனிவர்சிட்டிக்கு எல்லாத்துக்குமே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியா இருந்து இந்தந்த யூனிவர்சிட்டிஸ் கீழே நீங்க வந்து உங்க காலேஜ் ஆட் பண்ணி நீங்க வந்து அதுல கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி டிகிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டியை ரெகக்னைஸ் பண்றாங்களோ, அதே மாதிரி த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய இது மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதே மாதிரி வந்து அலைடு சப்ஜெக்ட்ஸ் நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து ரெகக்னைஸ்ட் பண்ணி எப்படி ஒரு யூஜிசி பல்கலைக்கழகத்துக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே
ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக பிரத்யேகமாக தனித்துவமா உருவாக்குன ஒரு போர்டு. ஸோ நம்முடைய சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா அந்த போர்டுல இருந்து தான் இஷ்யூ ஆகும். நாம நம்முடைய இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து சர்டிபிகேட் அடிச்சு கொடுக்கறது இல்ல. நாங்களே டிசைன் பண்ணி நாங்களே பிரிண்ட் எடுத்து நாங்களே உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன் சர்டிபிகேட் கிடையாது. ஆன் சேம் டைம் நம்முடைய எடியூம் பிளஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், சென்ட்ரல் வொகேஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் உடைய அப்ரூவ்ட், பிளஸ் இன்டர்நேஷனல் சைக்காலஜி அசோசியேஷன் உடைய மெம்பர்ஷிப், ISO 9000 2015 certified institution. ஸோ ஃபுல்லி குவாலிஃபைடான எல்லா மத்திய மாநில அரசினுடைய லைசன்ஸ் அங்கீகாரமும் இருக்கக்கூடிய நிறுவனம் தான். ஆனாலும் இந்த நிறுவனம் சர்டிபிகேட் கொடுக்கல. இந்த நிறுவனம் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல இருந்து உங்களுக்கு சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். இதனால தமிழ்நாடு மட்டும் இல்லாம த்ரூ அவுட் இந்தியாவில் நீங்க எந்த ஸ்டேட்ல வேணாலும் நீங்க இந்த சர்டிபிகேட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பிஜி டிப்ளமா இன் அப்ளைட் சைக்காலஜி அப்படிங்கிறது நீங்க வேலைக்கு போறதுக்கு, நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு, நீங்க சென்டர் அமைச்சிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு எலிஜிபிள். இந்த கோர்ஸ் உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கிற, உங்களுடைய குவாலிட்டியை நீங்க மேம்படுத்திக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிற. ஓகே, வேற ஏதோ கேள்விகள் இருக்கா? முடிச்சிடலாமா? ஓகே, நீங்க ஜாயின் பண்றவங்க இமீடியட்டா நீங்க எந்தெந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களோ, அதாவது ஃபேமிலி கவுன்சிலிங் 2026, ஃபேமிலி கவுன்சிலிங் 2000, அது ஃபேமிலி கவுன்சிலிங் குரூப் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணி இப்ப சர்டிபிகேஷன் வாங்க போறவங்க, பிளஸ் எக்ஸாம் சைக்காலஜி குரூப்ல இப்ப இருக்கிறாங்களே 1 year பிஜி டிப்ளமா இன் அப்ளைட் சைக்காலஜி அல்லது டிப்ளமா இன் எஜுகேஷன் சைக்காலஜி, இந்த 4 கிளாஸ்ல எந்த குரூப்ல இருக்கீங்களோ அந்த குரூப்ல உங்க நேம், நீங்க வில்லிங்கா இருந்தீங்கன்னா நாட் கம்பல்சன். ஓகே, அவங்க எந்த கட்டாயமும் இல்லை, நீங்க ஜாயின் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. நாங்க உங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் உங்களுடைய பெயரை இமீடியட்டா பதிவு பண்ணுங்க. உங்களுடைய பிரசன்ஸுக்கு பிறகுதான் நாம இந்த கோர்ஸை வெளியில உள்ளவங்களுக்கு அட்மிஷன் பண்றோம். ஓகே, தேங்க்யூ முபின் சுல்தானா மேம், உங்களுடைய வேல்யூபிள் டைம் கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு மிக்க நன்றி. பிரபாகர் சார் மிக்க நன்றி. பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ.